ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ஸ் அண்ட் ஐபாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஐபாட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். நீங்கள் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலேருந்து அந்த மிடில் லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மிடில் லைனில் ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேலே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருந்து அந்த மிடில் லைனில் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே அந்த லைன். இப்போது இந்த ஐபாட் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹூக் பார்ட் பாருங்கள். அதே மாதிரி சென்டராக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் லைனில் நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்து அந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருந்து அந்த மிடில் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிடில் லைனில் நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹூக் சேர்க்க போகிறோம் பாருங்கள். சேமாக இதே மாதிரி ரெண்டு பார்ட்டுமே நீங்கள் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 2x2 எடுத்துக்கலாம், இல்லை 3x3 எடுத்துக்கலாம். 2x2 எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வரும். 4னா உங்களுக்கு ஒரு 3 டைம் 4 டைம் நான் எப்படி பஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி மெயில் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவில் நீங்கள் இந்த பக்கம் கீழே பஞ்ச் பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3x3 எடுத்திங்கன்னா 6 வந்துடும் உங்களுக்கு த்ரெட்டு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 டைம்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதுக்குள்ளேயே திக் பார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். இங்கே இப்போ மேல் எடுத்து மறுபடியும் அந்த 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழே நீங்கள் பஞ்ச் பண்ணிடுறீங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு நான் எப்படி என் ஃபிங்கரை வச்சு அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் அந்த நீடில் எடுக்கணும். அப்போ தான் அந்த நாட் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாட் போடணும். நீங்கள் 1 பை 1 போட்டுட்டு வரப்போ அது உங்களுக்கு ஒரு பின்னல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நீட்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். 1 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வரல அப்படின்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். 2x2 போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 4 வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் பஞ்ச் பண்ணிக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டு நான் எப்படி பாருங்கள், அந்த ஃபிங்கர் வச்சுட்டு அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ரிங்குக்குள்ளே இருந்து அந்த த்ரெட் எடுப்பேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி த்ரெட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே லாக் ஆகிட்டு அந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஐபாட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா அந்த நீட் ஃபினிஷிங் வரணும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். இப்போ நான் அந்த எட்ஜ் வரைக்கும் நான் இந்த நாட் போட்டுக்கிட்டு கீழே பஞ்ச் பண்ணிவிடுவேன். நம்ம கீழே உள்பக்கமாக நம்ம நாட்டு போட்டுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அந்த 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு பண்ணால் போதும். நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ரிங் மாதிரி நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் நீடில் எடுத்தால் மட்டும்தான் அந்த நாட்டு உங்களுக்கு விழும். இல்லைன்னா அந்த நாட் விழாது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக நான் லாக் போட்டுக்கிறேன். லாக்னு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிளாத்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு, ஏன்னா நம்மளுக்கு அது நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும்னா இந்த மாதிரி கிளாத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு இழுத்திங்கன்னா போதும், லாக் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஐபாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 மார்க் பண்ணியிருக்கோம். கீழே அந்த லாஸ்ட் பக்கத்தில் ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் இன்னொரு ஐபாட் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் பண்ணுறேன். மேலே ஃபஸ்ட்டில் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மறுபடியும் அதே எங்கே பஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து மேலே எடுத்துக்கிறேன் நீடியில். மறுபடியும் கீழே பஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் 3x3 6 ஸ்டாண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா திக் பார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பஞ்ச் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு அந்த நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது திக்காக இருக்குது அப்படின்றது. ஸோ அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ மேல் எடுத்துக்கிட்டு த்ரெட்டை
நான் எப்படி நாட் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது ஒரு ரிங் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ரிங்குக்குள்ளே நான் நீடில் எடுக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ நான் கொஞ்சம் இழுத்துக்கணும். நீங்கள் அந்த நாட் போடுறப்ப த்ரெட்டை கொஞ்சம் இழுத்திங்கன்னா அது நல்லா டைட் ஆகிடும். பாருங்கள், இழுக்கணும். 1 டைம் பண்ணுறீங்க, செகண்ட் டைம் பண்ணுறீங்கன்னா வரலை அப்படின்ட்டு விடக்கூடாது. ஸோ கீப் ப்ராக்டிஸிங். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வரும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஹூக்ஸும் கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். இப்போ ரெடிமேடு ஹூக்ஸ் நிறைய மெத்தட்ஸ் வந்துச்சு. ஸோ இருந்தாலும் பேசிக் இந்த மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எப்படி ஈஸியாக இன்னும் பண்ணுறதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த நாட் மாதிரி போட்டு நீங்கள் அந்த ரிங்குக்குள்ளே நீங்கள் நீடில் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பின்னல் மாதிரி நீட்டாக வருது. பார்த்தீங்களா ஃபினிஷிங்? இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 6 வைக்கணும். இப்போ கீழே போயிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். கிளாத்தில் கொஞ்சமாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு நீடியில் கொஞ்சமாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம இப்படி சுற்றிக்கிட்டு கீழே இழுத்துடணும். த்ரெட்டை நீடியில் இழுக்கும் போது அங்கே நல்லா டைட் ஆகிடும். இப்போ 3rd, 4th ஒன், 5th ஒன், இந்த லாஸ்ட்டு பாருங்கள், அதை நான் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு 1 இன்ச், அந்த 1 இன்ச் லைனில் நீங்கள் இன்னொரு த்ரெட் பண்ணி இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சிச்சு எனக்கு ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூக் பார்ட் ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஹூக்ஸை கீழே வைக்கக்கூடாது, அந்த இங்கே வைக்கக்கூடாது, மேலே தான் வைக்கணும். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே ஹெட் பார்ட்டு பிடிச்சிருக்கோங்க. இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு ரிங்கில் நான் எப்படி பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் நீடியில். அந்த மாதிரி எடுத்து அங்கேயும் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்கள் லாக் போடணும். பார்த்தீங்களா? அந்த ரிங்குக்குள்ளே நீங்கள் நீடில் எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணணும். அது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு ரிங்கை. அதுக்கப்புறம் இந்த ரிங்கை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இன்னொரு ரிங்கில் போய்ட்டு நீங்கள் 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த 2 ரிங்குமே ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு தான் மேலே அந்த ஹெட் பார்ட்டில் போய்ட்டு நம்ம லாக் பண்ணணும். அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ ஒரு ரிங்கு ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் ரிங்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஹூக்ஸ் எல்லாம் ஷேக் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரிங்கில் இதே மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு செகண்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நம்ம ஹூக்ஸ் ஸ்டிச் பண்ணுறது சும்மா வந்துடக்கூடாது பிரிஞ்சுட்டு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஹெட் பார்ட்டாண்ட அந்த கிளாத்துக்குள்ளே கொஞ்சம் பஞ்ச் பண்ணிக்கோங்க நீடியில். இப்போ அந்த ஊசிக்கு அந்த ஹெட் பார்ட்டுக்கு கீழே உள்பக்கமாக வந்து நீங்கள் இது மாதிரி இழுத்தீங்க. ஃபஸ்ட் டைம் இழுத்துட்டு ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுவும் லாக் மாதிரி தான் நீங்கள் போடணும். பாருங்கள், ஒரு 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே வந்துட்டு நம்ம எப்படி ஐ பார்ட்டுக்கு உள் பக்கமாக போய் லாக் போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் நீடிலுக்குள்ளே அந்த ரிங்குக்குள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நீடிலில் த்ரெட் சுற்றிடுங்க. சுற்றிட்டு இழுத்துட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் ஹூக்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் இதை ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் த்ரெட் கட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொன்று ஸ்டிச் பண்ணி காட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரிங் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் ஒரு ரிங்கையும் இன்னொரு 3 டைம்ஸ் அந்த ரிங்கையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், அது லாக் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ ஹெட் பார்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ரிங்கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ரெடிமேட் ஹூக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள், இப்போது ரிங்கை கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர்லேயும் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் கலர் த்ரெட்டுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் கொஞ்சம் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஹெட் பார்ட்டில் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ஒரு 3 டைம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ கீழே வந்துட்டு நம்ம லாக் போட்டுக்கலாம். அந்த நாட் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் த்ரெட்டை நீடிலில் சுற்றிட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னுட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப லூஸாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. வேறு ஒன் ஆர் 2 டைம்ஸ் நீங்கள் வியர் பண்ணாலே அது கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு லூஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஹூக்ஸுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஹை பார்ட்டும் நல்லா முடிச்சாச்சு. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த 1 இன்ச்சில் அந்த ஹை பார்ட்டும் முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.